நான் சொன்னாதானே உனக்கு நம்பிக்கை வராதன்னோ. இப்போ உன் சின்னத்தான் வாயிலேயே அவன் மனசுல இருக்கிறத சொல்ல வைக்கிறேன். அத கேட்டதுக்கு அப்புறம் நீ நம்புவல்ல? மாமா என்ன மாமா எதுவுமே சொல்லாம யோசிச்சுட்டு இருக்கீங்க? நான் உன்கிட்ட அந்த விஷயத்தை கேட்கவா? சொல்லுங்க மாமா. கார்த்தி, நீ அன்னத்தை மனசார ஏத்துக்கிட்டேன்னு எனக்கு தெரியும். ஏத்துக்கிட்ட தானே? மாமா உங்களுக்கு என்ன ஆச்சு மாமா? எதுக்கு இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? இல்ல கார்த்தி, கேள்வி கேட்டாதான் பதில் கிடைக்கும். பதில் கிடைச்சாதான் சில பேரோட மனசுல இருக்கிற குழப்பம் எல்லாம் தெளிவாகும். அதனாலதான் உன்கிட்ட கேட்டேன். என்னாச்சு மாமா? சம்பந்தமே இல்லாம பேசிட்டு இருக்கீங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. உனக்கு புரியலன்னா என்ன கார்த்தி? புரிய வேண்டியவங்களுக்கு புரிஞ்சா போதும். ஆனா நீ அன்னத்தை மனசார ஏத்துக்கிட்ட. உன் மனசுல இப்ப அண்ணன் தானே இருக்கா? ஏம்பா இல்லையா? மாமா அண்ணா மட்டும்தான் மனசு ஃபுல்லா இருக்கா? இதெல்லாம் உங்களுக்கு சந்தேகம்? இல்லப்பா, சந்தேகம்தான். புரியல. இல்ல இல்ல, சந்தேகம்னு சொல்ல முடியாது. என்ன மாமா உங்ககிட்ட இதை நான் எத்தனை தடவை தான் சொல்றது? அதுக்கப்புறமும் திரும்ப திரும்ப சந்தேகப்பட்டா அதுல என்ன மாமா அர்த்தம்? நான் என்ன பண்ணட்டும்? கோவப்படாத கார்த்தி. இந்த சந்தேகம் இருக்கு பாரு, அது இந்த கால்ல குத்துன கருவேல முள்ளா இருந்தா அத நாம ஈஸியா எடுத்து போட்டுடலாம். அதே தொண்டையில மாட்டின மீன் முள்ளா இருந்தா பார்த்து பக்குவமா திரும்ப திரும்ப மெல்ல மெல்ல முயற்சி பண்ணி தான்ப்பா வெளியே எடுக்கணும்.